இயேசுவை பற்றி கொண்டு ஜெபிக்க அற்புதங்களை காண்பீங்க. சரியா? இங்கே தேவனுடைய கூடாரத்தில் தினமும் 2 வேளை இந்த மாதிரி சுகமளிக்கிற கூட்டம் நடக்கிறது. உங்களுக்கு இதில் திருப்தி இல்லைன்னா நேர்லையும் நீங்கள் வந்து இங்கே வசனத்தை கேட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, ஜெபித்து கொள்ளலாம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஒரு 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். பைபிள் வசனத்தில் இன்ன காரியத்துக்கு ஜெபிங்க அப்படின்னு இயேசு 2 காரியம் சொல்கிறார். 2 வசனம் பைபிள் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன சொல்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து அழகான ஒரு காரியம் சொல்லார் பாருங்க. நம்மை நிந்திக்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க, அவங்கள பார்த்தா நமக்கு என்ன வரும்? வருத்தம் வரும், வேதனை வரும், அவங்க மேலே கோபம் வரும். அப்படி தானே? உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கலாம், வெளியில் சம்மந்தமே இல்லாதவங்க கூட இருக்கலாம். உங்களை திட்டி வீடியோ போடலாம். உங்களை திட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது, காசுக்காக உட்காந்து உங்களை திட்டி கொண்டு இருக்கலாம். அதுப்போ உங்களுடைய மனதை பாதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வருத்தப்படாதங்க, நீங்கள் சோர்ந்து போகாதங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொல்லி கொடுத்தார். அது மாதிரி உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அவன் வீட்டுக்குள்ளே உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியத்துக்கு விரோதமாக உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்க? ஒரு ஆள் இருப்பாங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளே சொந்தங்களாக, பந்தங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், கிராமத்தில் வேலை செய்கிற இடத்துல, ஆஃபீஸில் இருக்கலாம், சர்ச்சில் இருக்கலாம். அப்படி உங்களை நிந்திக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டு சொல்லார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? இதை வழக்கம் ஆக்கி கொள்ளுங்க. நான் எவ்வளோ பேர் நிந்திக்கிறாங்க, பரிகாசமான வீடியோவில் என்னென்ன உட்காந்து பேசுகிறாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை விரும்பி பார்க்கறது இல்லை. அப்படி மற்றவங்க சொன்னால் கூட நான் அவங்கள குறித்து எரிச்சலோ கோபமோ படுவது இல்லை. நான் சந்தோஷப்படுறேன். முதலாக. 2வது அவங்களுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. மன்னிச்சிருங்க, அவங்கள பிளஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். அவரை சிலுவையில் அறைந்து தொங்க விட்டவங்கள பிதாவே இவளுக்கு மன்னியும்னு சொன்னார்ல, அந்த அன்பு நமக்குள்ளே வந்துட்டா நம்மளால் முடியும். ஆரம்பத்தில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க அந்த அன்பு எனக்குள்ள ஆண்டவர் ஊற்றினதுனால, அவர் கொடுக்குற பலத்தினால சுலபமாக மன்னிக்க முடியுது. அதனால் இயேசுவன் அந்த அன்பு தான் உங்களுக்கு பூரணமாக நிரப்பணும். அதை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கணும். முதலாவது. 2வது ஒரு வசனம் எடுங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 36, 37, 38 வசனம் பாருங்கள். அது 14வது பக்கத்தில் இருக்க புதிய ஏற்பாட்டில். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெண்ணலாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவளுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இயேசு நீங்கள் உங்களை பகைக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் இயேசு. இங்கே இயேசு சொல்லுங்கிறார், திரளான மக்கள் பார்க்குறாரு, வியாதியோட, வேதனையோட, பாவக்கட்டுகளோட, துக்கத்தோடு நிற்கிறாங்க. ஜனங்களுக்காய் பரிதபிக்க, ஐயோ இந்த மக்கள் இப்படி வேதனைப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு சீஷரை பார்க்குறார். தன்னுடைய 12 சீஷர்களை பார்த்து, நீங்கள் இப்போ இந்த மக்களை பார்க்குறீங்க, அறுவடைக்கு வயல்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வழி நடத்துவதற்கு ஆட்கள் எழும்பணும். இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே தான் ஆராதனை நடக்கிறது. ஆனால் வெளியில் போகணும். சர்ச்சுக்குள்ளேயே கூட்டம் நடத்திட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தால் சுயநலவாதிகளாக இருக்கோன்னு அர்த்தம்.
அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்குள்ளே நடத்துங்க. ஈவினிங் தெருவுக்கு போங்க, வெளியில் போங்க, கிராமங்களுக்குள்ளே போங்க, வீடுகள் தோறும் போங்க. எவ்வளோ மக்கள் தாகத்தோடு யாராவது ஒரு நற்செய்தி சொல்ல மாட்டாங்களா? நீ என் பாவம் மன்னிக்கப்படாதா, விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா? நீ இப்படி இந்த விடுதலை சுகம் கொடுக்குற இயேசு உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் போய் சொல்லணும். அதுக்கு ஆட்களை ஆண்டவர் எழுப்புவதற்கு வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் எழுப்பணும். இவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை அறுவடை பண்ண ஆட்களை எழுப்போம். நம்ம ஜெபிச்சா எல்லாரையும் ஆண்டவர் தூண்டி எழுப்புவார். அதுக்கு இயேசு ஜெபிக்க சொல்லுகிறார். அப்படின்னு அறுத்தருக்குல நம்ம ஜெபிச்சுட்டா காரியம் நடக்கும். மூன்றாவது, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் அபிஷேகம், ஆவியானவர். பின்மாறி காலத்து மழைன்னா லேட்டர் ரைன், கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற பரிசுத்தாவின் மழை ஊற்றப்படணும், சபையில் ஊற்றப்படணும். எழுப்புதல் வருவதற்கு இந்த பரிசுத்தாவியினர் மழை போல வெள்ளம் போல ஊற்றப்படணும், வேண்டிக் கொள்ளணும். நம்ம ஜெபிச்சா அதை நடக்கும். இந்த 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க. கர்த்தருக்கு முன்னால்